ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்திருக்கிற இடம் ரெட் ஜோன். இன்றைக்கி நம்ம வந்து ரெட் ஜோன் கேமிங்லேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 1ஓட சீவேஜ் எஸ்கேப் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்போம், எனக்கு வந்து சீவேஜ் எஸ்கேப்னால் வந்து ரொம்ப பயம். எனக்கு வந்து சீவேஜ் எஸ்கேப் மட்டும் தான் வந்து பண்ணவே தெரியாது. அதனாலேயே நம்ம வந்து அந்த பயத்தை வந்து உடைக்கணும், அந்த உடச்சி நம்ம வந்து இந்த பயத்துலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பைடர் கிளவி கிட்டேருந்து நம்ம வந்து இன்றைக்கி சீவேஜ் எஸ்கேப் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, செயின் கட்டர் நம்மளுக்கு வந்து வந்த ஸ்பீட்லேயே செயின் கட்டர் கிடச்சிச்சு. அடுத்து வந்து இதை கீழே போட்டு கிளவியை கூப்பிடலான்னு பார்த்தா கிளவி படாருன்னு வந்து பின்னாடி நிற்கிறாங்க. எனக்கு அப்படியே படபடன்னு ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாத்தையும் தட்டி விட்டு நம்ம வந்து போய்கிட்டே இருக்கலாம். கீழே போயிட்டு அவளை வந்து என்ன பண்ணலான்னா, ஸ்ட்ரைட்டாக கீழே போய் இதை வந்து கீழே போட்டு அவளை வந்து சாவடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை பார்ப்போம். ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கண்டிப்பாக 100 சப்ஸ்கிரைபர் கிட்ட போகிறோம். இப்போ நம்மளோட சேனலில் வந்து 81 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ ரொம்பவே நன்றி மக்களே, நீங்கள் வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் 81 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் போட்டு வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நம்ம அடுத்து வந்து ஈவில் நான் எஸ்கேப் பண்ணலாமா, இல்லைனா வந்து ஐஸ்கிரீம் எஸ்கேப் பண்ணலாமா, இல்லை மிஸ்டர் மீட் பண்ணலாமான்னு சொல்லி நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கூடிய சீக்கிரமாகவே அந்த கேம் ப்ளே நம்மளோட சேனலில் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நம்ம வந்து இப்போ செயின் கட்டரை தூக்கி கீழே போட்டு அவளை வந்து கூப்பிட்டுட்டு அந்த சொட்டை கிளவியை இதுக்குள்ளே அடைச்சி வச்சு நம்ம வந்து ஓட போகிறோம். இன்னுமே வந்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நான் வந்து ரொம்பவே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒரு வீடியோவும் போட உங்களுக்கு வந்து எது மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஒரு வீடியோ போட்டிருப்பான். அந்த வீடியோ வந்து 1 வியூஸ் 2 வியூஸ் போகும்போது அதான் நம்மளுக்கு ரீச் கிடைக்கல, நம்மளை வந்து யாருமே பார்க்க மாட்றாங்க, பெரிய சேனல் தான் பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கவே கூடாது. ஏன்னா பெரிய சேனலே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 1-2 வியூஸ் தான் போயிருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒன்று மோட்டிவேட் பண்ணுது அப்படின்னா அதில் என்னென்ன தப்பு இருக்குது, அந்த வீடியோவில் என்னென்ன தப்பு இருக்குது, நீ என்ன பண்ணல, நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த வீடியோவை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி அது ரீச் கிடைக்கும் போது வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நானே சில வீடியோஸ் வந்து போட்டப்போ எனக்கு வந்து 1, 2, 3, 4 அந்த மாதிரி வியூஸ் தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு தெரில, நான் சில தப்பை வந்து கரெக்ட் பண்ணேன். எனக்கு வந்து இப்போ வியூஸ் கிட்டத்தட்ட 1K 800 வியூஸ் கிட்ட வந்து எனக்கு நார்மலாகவே போகுது. ரொம்பவே தேங்க்யூ என்னை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு இந்த மாதிரி வியூஸ் கொடுக்கறதுக்கும், எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட எப்போது 35 சப்ஸ்கிரைபர்ஸில் ஆரம்பித்தேன் ஒரு 2 வீக்ஸ் பேக். இப்போ 81 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்பவே எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கேம் பிளேக்குள்ளே வந்துடலாம். இப்போ கிளவியை வந்து நம்ம வந்து சாவடிச்சதுக்கப்புறமா கீழே போயிட்டு அந்த விஞ்ச் ஹேண்டில் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அந்த சுத்தியலை எடுத்தாச்சு. இப்போ இந்த சுத்தியலை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து இந்த பிளாங்கை உடச்சி அது கீழே போட்டு சத்தத்தை உருவாக்கிட்டு பிளாங்கை வந்து இங்கே வச்சுட்டு நம்ம வந்து இது மேலே ஏறி அந்த பக்கம் போகிறோம். இப்போ கிளவி வந்து நம்மளை பார்த்துடக்கூடாது. இந்த பக்கம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீல் கிராங்க் தான். வீல் கிராங்க் வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன், எனக்கு வீல் கிராங்க் வேணாண்டா, எனக்கு வேறு எதுனா கொடுங்கடா. நம்மளுக்கு வந்து சீவேஜ் எஸ்கேப் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின் கட்டர், அப்புறமா ஒரு ரஸ்டி பேட்லாக் கீ, அப்புறமா வந்து நமக்கு ஒரு கட்டை வேணும், ஒரு பெரிய கட்டை ஒன்று. அது வந்து என்னன்னு தெரில, உடன் ஏதோ ஒரு வரும்னு நினைக்கிறேன். அந்த கட்டை பேர் மறந்துட்டேன். அந்த கட்டை வேணும். அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாவி, முக்கியமாக அந்த ஒரு ஸ்பைடர் இதை ஓப்பன் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு சாவி வேணும். அந்த என்ன சாவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து ஸ்பைடர் கீ. அது வந்து இந்த ரூம்குள்ளே இருக்கும். இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குல்ல, அது தள்ளினீங்கன்னா அந்த ரூம்குள்ளே இருக்கும். நம்மளுக்கு வந்து இப்போ வெப்பன் கீ கிடச்சிச்சு. இந்த வெப்பனை எடுத்து இன்றைக்கி அடியில் கிளவி ஏந்திரிக்கவே கூடாது அவள். இப்போ வந்து நம்ம போயிட்டு இந்த வெப்பனை திறந்துட்டு இப்போ வந்து இந்த கிராஸ்போ எடுத்து அந்த ஊசியை எடுத்து கீழே போட்ட ஸ்பீடுக்கு இப்போ வந்து கிளவி கண்டிப்பாக வருவா. நீங்கள் வந்து இப்போது உங்களுக்கு வந்து ஹார்ட் மோடு எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் விளையாடணுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். எனக்கு இந்த கிளவி வந்து எனக்கு போட்டு தள்ளியே ஆகணும். இப்போ போட்டு ஒரே அடி, அவ்வளோதான். ஊத்தப்பள்ளி கிளவி வாயிலே வாங்கிக்கிட்டா. இப்போ வந்து இந்த ஊசியை மறுபடியும் பிக்கப் பண்ணிவிட்டு கிளவி இங்கே கிடக்கட்டும். நம்ம நேராக போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை கரெக்டாக எய்ம் பண்ணி ஸ்க்ரூ ட்ரைவரை அடித்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கீழே தள்ளி அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இருக்க ஏதாச்சும் ஒன்றுத்தில் கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். மொத்தமாக 2 இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்து இங்கே கீழே ஸ்டெப்ஸ் கிட்ட ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து அந்த ஸ்பைடர் கீ கிட்ட ஒன்று இருக்கும். இப்போ வந்து செயின் கட்டரை எடுத்துகிட்டு மேலே போயிட்டு
நமக்கு வந்து ஒரு வேலை இருக்குது. இந்த வீல் கிராங்க் வந்து எதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கமெண்ட்டுக்கு கொஞ்சம் லைக்கை போட்டு விட்ருங்க. நம்மளோட சேனல் வந்து இன்னும் கொஞ்ச நாள், அதாவது இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸில் வந்து நம்மளோட சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போகுது. அதுக்கு நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனல் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போகிறதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு முக்கியமான காரணம். அதனால் வந்து மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட வீல் கிராங்கை வந்து எதுக்குன்னே தெரியாமல் அதை வந்து இங்கேருந்து கீழே போட்டுட்டு செயின் கட்டரை எடுத்துருக்கிறோம். இப்போ வந்து கிளவி, அதாவது சொட்டை கிளவி பார்த்துட்டா அப்படின்னா கடன் மேலே, அதான் சொல்லி வாய மூடல அதுக்குள்ளே சொட்டை கிளவி வந்து மேலே ஓடி வந்துட்டா. இப்போ வந்து செயின் கட்டரை எடுத்து போட்டு இப்போ வந்து கிளவி மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம கிளவி அந்த பக்கமாக போக வச்சுட்டு நம்ம வந்து இந்த சைடாக ஓடிடலாம். இப்போ கிளவி வந்து அந்த டோரை திறந்துட்டு வந்து ஸ்பீடாக நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க மேடமு. கிளவி வந்து வந்துக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். அதாவது வந்து சில பேர்லாம் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணவே வந்து ஒரு மாதிரி யோசிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எப்படி போகும், என்ன ஆகும் அப்படின்றது அதை பற்றிலாம் யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நானும் ஒரு பெரிய யூடியூபர்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு சும்மா யூடியூபரே கிடையாது, சும்மா யூடியூப் யூஸ் பண்ணுறோம், ஒரு சேனல் வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு யூடியூப் வீடியோ போடுறோம், அது வந்து சரியாக ரீச் ஆகலை அப்படின்றதுக்காக நம்ம வந்து மனசை தளர விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு மேலே எதுக்கு நம்மளுக்கு இந்த யூடியூப்பு அப்படின்லாம் சொல்லிலாம் விடக்கூடாது. ஒரு வியூஸ் போனாலுமே கூட அந்த ஒரு வியூ அது வந்து நீங்கள் பார்த்ததா இருக்கலாம், இல்லைனா வந்து நீங்களே பார்க்காம வேறு யாராச்சும் ஒருத்தர் பார்த்துருக்கலாம். அந்த வேறு யாராச்சும் ஒருத்தர் உங்களோட வீடியோ பார்க்குறாங்க, அந்த ஒருத்தர் வந்து உங்களோட வீடியோ லைக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒருத்தருக்காக நீங்கள் வீடியோ போடுங்க. புரியுதா? நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளுக்கு வந்து 1K வியூஸ் போகணும், 2K வியூஸ் போகணும், அப்போ தான் நான் வந்து வீடியோ போடுவேன் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு வியூஸ் போனாலும் 2 வியூஸ் போனாலும், ஏன்னா அது வந்து ஒரு வியூவர் நம்மளை நம்பி பார்க்குறாங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒரு வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு போகிறதுல ஒரு பிரச்சனையுமே இல்லையே. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, இல்லைனா ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தயங்காமல் உங்களோட இதுவை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் யாரும் எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து சொல்கிறவன் சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். நமக்கு வந்து அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. அதனால உங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் பிடிக்குதோ அதை வந்து ஓப்பனாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம வந்து அது நல்லது கிடைக்குதோ கெட்டது கிடைக்குதோ அதை வச்சு நீ வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பை பாரு. இப்போ வந்து நம்ம தத்துவம் டைமை முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். ஏன்னா வந்து கொஞ்சம் நேரமாக தத்துவம் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். சில பேருக்கு அட்வைஸ் கொடுக்குறோம், அதுவும் இல்லாமல் அந்த ஒரு வியூவருக்கும் நம்ம வந்து அட்வைஸ் கொடுக்குறோம். ஆனால் அது வந்து நம்ம இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக கேம் பிளே வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவியை வந்து அடைச்சி வைக்கிறதுக்காக மறுபடியும் போயிட்டு அந்த டோரை திறந்து அதுக்குள்ளே வந்து அந்த ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து மறுபடியும் மேலே வந்திருக்கோம். இப்போ வந்து கிளவி வந்து கீழே போயிட்டா அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். லைக் எப்படி சொல்கிறது, நம்ம வந்து மேலே போயிட்டு அந்த ஸ்பைடருக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த டனல் ஓப்பன் பண்ணிட்டோமா இல்லை ஓப்பன் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல, மறந்து போயிட்டேன். ஒருவேளை அந்த ஸ்பைடர் டனல் கிளவி கீழே போய் செத்து போவான்னு பார்த்தா நம்மளை கிளவி பார்த்துட்டா. இப்போ கிளவி வந்து நான் ஐயோ முட்டிட்டேனே. இப்போ கிளவி வந்து வரத்துக்குள்ளே நம்ம வந்து ஸ்டெப்ஸ் மேலே போயே ஆகணும். இப்போ அவ்வளோதான், கிளவி வந்துட்டா. இப்போ வந்து இந்த டோர்லாம் சாத்திட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரைட்டாக இந்த ஓடிடலாம். இங்கே வந்து புக்கு இருக்குது. ஓகே, நம்ம வந்து இதை தான் தேடி வந்தோம். இப்போ ஸ்பைடர் கீ வேணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்லெண்ட்ரினாவோட அம்மாவா இல்லை கிளவியோட அம்மாவான்னு தெரியல, அவளை போயிட்டு நம்ம வந்து அன்லாக் பண்ணோம் அப்படின்னா வந்து ஐயோம்மா இங்கே கிளவி செம்ம ஸ்பீடில் வந்தால். இப்போ வந்து கிளவி வரத்துக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டக்குன்னு இந்த வால்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அவள் பேர் வர மறந்துட்டேன். ஐயோ கிளவி வந்துட்டா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா புக்கு கூட அப்புறமா வச்சுக்கலாம். நம்ம வந்து இங்கே போய் ஃபஸ்ட்டு ஒழிச்சிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளை பார்த்தா அப்படின்னா ஒரே அடியாக அடித்து நம்மளை வந்து கிளவி போட்டு தள்ளிடும். அதனால் வந்து இதோ பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டையை வச்சுட்டு நம்ம பின்னாடி வந்திருக்கா பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஏஞ்சி என்ன பண்ணலான்னா இந்த பக்கமாக ஓடி போயிடலாம். இப்போ கிளவி வருவான்னு தான் நினைக்கிறேன். கிளவி வரா. இப்போ வந்து கிளவி வரத்துக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா புக் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வச்சுட்டு மறுபடியும் போய்ட்டு எங்கன்னா ஒழிஞ்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான், புக்கு அங்கே வச்சாச்சு. ஐயோ கிளவி ஓடுற. அவ்வளோதான், கிளவி வந்து பின்னாடி துரத்திக்கிட்டே வரா. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. டோர் அந்த பக்கம் சாத்தி இருந்தேன்னா செத்தே போயிருப்பேன் நான். இப்போ வந்து இந்த கன்னை எடுத்துகிட்டு ட்ராங்குலைசர் டாட் எடுக்கணும். கிளவி வரத்துக்குள்ளே எட்ரா சீக்கிரம் திரும்படா.
போடு ஒரு அடி, அவ்வளோதாங்க. கிளவி செத்தே போச்சு. கிளவி வந்து இதோட ஒரு நிமிஷத்துக்கு நம்மளை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. நம்மளோட சேனலை இன்னுமே யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஆலில் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ டக்குன்னு உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும். மறக்காமல் வந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்ன கேமோட கேம் பிளே வேணும், எந்த கேம்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து போடுங்க. நான் வந்து அடுத்து வந்து நம்ம எந்த கேம்லேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன்னா வந்து ஹலோ நெய்பர்னு ஒரு கேம் பார்த்தேன் ப்ளே ஸ்டோரில். நம்ம வந்து இந்த கிராணி சாப்டர் 1 வந்து டவுன்லோட் பண்ணும்போது என்னடா இது ஹலோ நெய்பர்னு ஒரு கேம் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் போய் பார்த்தப்போ தான் என்னடா இது தவழ்ந்துட்டுருக்கா. ஓகே, நம்ம ஸ்பைடர் கீ கிடச்சிருச்சு. அது ஒன்றுங்க. இப்போ வந்து ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு நான் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஹலோ நெய்பர் அப்படின்னு ஒரு கேம் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வந்து நம்ம தப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போட்டிங்கன்னா நான் வந்து ஹலோ நெய்பர்லேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி அங்கேருந்து வந்து தப்பிச்சு ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஹலோ நெய்பர் வந்து நான் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தேன், அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் காட்டுச்சு. மேபி நம்ம விளையாண்டு பார்த்தா ரெட் ஜோன்னா என்னன்னு தெரியாதவங்க சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் தெரிய வைக்கணும். ஆஹா, கிளவி பேசவே விட மாட்டா நம்மளை, உடனே கட்டையை தூக்கிட்டு வந்துடுறா. மறக்காமல் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து கிளவி சாப்டர் 2, கிளவி சாப்டர் 3, கிளவி சாப்டர் 1 மூணுத்தையுமே வந்து எக்ஸ்ட்ரீம் மோடில் ஆடலாமான்னு சொல்லி ஒரு ஓகே மட்டும் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் மோடில் நம்மளோட சேனலில் வந்து இனிமேல் கேம் பிளேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பக்கம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பக்கம் வந்து ஒன்றுமே கிடைக்கல நம்மளுக்கு. அதனால் வந்து ஸ்க்ரூ டிரைவரை கீழே போட்டு கிளவியை வந்து இந்த பக்கம் கூப்பிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஸ்டெப்ஸ் வழியாக மேலே ஏறி போகிறோம். மேலே ஏறி எதுக்குடா மறுபடியும் மேலே ஏறி போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர் கீ ஒன்று போட்டோம் தெரியுமா. அந்த ஸ்பைடர் மறந்து போயிட்டேனே, வழி எந்த பக்கம் போகணுன்னு தெரியல. ஸ்பைடர் இந்த பக்கமே போயிடலாம். கிளவி வந்துட்டான். இப்போ வந்து எதுக்கு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பைடர் கீ போட்டு ஓப்பன் பண்ண ஏரியா ஒன்றுத்தில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போட்ட ஒரு வேலை ஒன்று இருக்கும். அது ஆக்சுவலி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழேயும் ஒரு ஆணி அடித்தா மாதிரி ஒரு ஸ்க்ரூலாம் போட்டு ஒரு டைட் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு பாக்ஸு. அது ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் பலது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் கிளவி துரத்துல எந்த பக்கம் ஓடுறது எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு திறந்து கடைசியில் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். இப்போ வந்து கிளவி கரெக்டாக அந்த டோரை திறந்தோடனே நம்ம வந்து இந்த பக்கம் ஓடி வந்தாச்சு. இப்போ வந்து கிளவி வரத்துக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்பைடர் கீ எடுத்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. இப்போ ஸ்ட்ரைட்டாக அதுக்குள்ளே குதிச்சிடலாம். குதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா உக்காந்து இங்கேருந்து நம்ம வந்து கீழே போயிட்டு அந்த ஸ்பைடர்கிட்டேருந்து தப்பிக்க போகிறோம். இதில் வந்து கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது நம்மளோட கேம் பிளேயில். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை நான் வந்து கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஏன்னா வந்து நம்ம கிட்டத்தட்ட தப்பிக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். ஈஸியாக தப்பிச்சிருப்பேன். ஒரு 3 நிமிஷத்துலேயே தப்பிச்சு முடிச்சிட்டேன் கடைசியில். ஆனால் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில, திடீர்னு ஒரு சிந்தனை வந்துச்சு எனக்கு. நம்ம இதை ட்ரை பண்ணலாமே. சேஃப்கிங்க நம்ம இதை ட்ரை பண்ணலான்னு உடனே சேஃப்கி கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஸ்பைடர்கிட்ட இருந்து நம்ம வந்து எப்படிலாம் தப்பிச்சோன்றதை வந்து யாருக்கும் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து அந்த இது வரைக்கும் கட் பண்ணி மறுபடியும் வந்து சேஃப்கி எடுத்துகிட்டு மேலே வந்து சேஃப்கியை திறந்து பார்த்தா நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் கிடச்சிருக்கு. அதாவது உட்டன் ஸ்டிக் கிடச்சிருக்கு. நம்ம வந்து இன்றைக்கி சீவேஜ் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம வந்து எந்த ஒரு எஸ்கேப் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து யோசித்தாலே நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் சீவேஜ் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்ச உடனே எல்லா பொருளும் நம்ம டக்குன்னு கிடைக்குது. அது எப்படின்னு தான் தெரில. இப்போ கிளவி ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டுடலாம். இந்த நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஒன்று, அதாவது வந்து நான் வந்து ஈஸியாக தப்பிச்சிருப்பேன் இந்த கேமில் இருந்து. ஆனால் இன்னும் ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்னா ஈஸியாக தப்பிக்க வேண்டிய இடத்துல போயிட்டு தேவையே இல்லாமல் ஒரு சிந்தனையால் நான் வந்து மறுபடியும் செத்து ஒரு 10 நிமிஷம் கேம் பிளே எக்ஸ்ட்ராவாக போச்சுன்னா யாருன்னா நம்புவீங்களா? ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்து ஒரு இடத்துல வந்து நீங்களே ஃபுல்லாக பாருங்கள். ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். ஆல்ரெடி தம்ப்நெயிலில்
டெம்ப்ளேட்டில் அப்புறமா வந்து அந்த வீடியோவோட என்ன வீடியோன்றதுலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே தப்பிச்சதுக்கப்புறமா எல்லா பொருளையும் கீழே போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரைனேஜ் எஸ்கேப்புக்கான எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் தான் ஒரு தாட் வந்துச்சு, நம்ம ஏன் டெடி எஸ்கேப் பண்ணக்கூடாது, நம்ம டெடி எஸ்கேப் பண்ணலாம், அந்த டெடி எடுத்துக்கு நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு விபரீத முடிவெடுத்து கடைசியில் வந்து இந்த ஸ்பைடரோட வாயில் வந்து நான் செத்து போய் நிறையா நடந்தது. இப்போ வந்து இந்த ஸ்பைடரை வந்து நம்ம வந்து திரும்பி பார்க்க வைக்கணும். அவ்வளோதாங்க, ஸ்பைடர் வந்து நம்ம துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இப்படி ஓடி போயிட்டு நம்மளோட பொருள்லாம் வந்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே போயிட்டு எஸ்கலேட்டர் வழியாக மேலே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா இதை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஒரு 2 டப்பா இருக்கும். அதில் 1ஆம் நம்பரா 2ஆம் நம்பரா நான் இன்னும் பார்க்கவே இல்லை. கெஸ்ஸு படி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். நம்மளோட கெஸ்ஸு என்றைக்குமே மிஸ் ஆகாதுன்னு ஒரு நினப்பு. அதனால் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா 1ஆம் நம்பர் செத்து போயிட்டேன். அதனால் வந்து மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 1ஆம் நம்பர் திறந்துட்டு செத்து போயாச்சு. அதனால் வந்து மறுபடியும் நான் செத்து எந்திரிச்சு மறுபடியும் மேலே வந்து திறந்து பார்க்குறேன். மேலான் இதுக்கான இவ்வளோ தூரம் வந்தேன். இதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பேட்லாக்கி கூட எனக்கு தேவையில்லை. இதுக்குள்ளே என்ன கிடைக்கும்னு எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை. ஏன்னா பேட்லாக்கி நம்மளுக்கு கார் எஸ்கேப்புக்கும் டோர் எஸ்கேப்புக்கும் தான் தேவை, சீவேஜ் எஸ்கேப்புக்கும் அது தேவையே இல்லை. ஆனால் எதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த இது கொடுக்குறான் அப்படின்னும் தெரியல. நீ இதெல்லாம் வந்து எடுத்த அப்படின்னு சொல்ல முடியாது. இதனால் வந்து இதை கட் பண்ணிடலாம். இப்போ வந்து பேட்லாக் கீ கிடைக்கும் பாருங்களேன், சொல்ல பேட்லாக் கீ. ஏன்னா இதில் கண்டிப்பாக ஒரு கீ தான் வைப்பான். ஒன்று பேட்லாக் கீ வைப்பான், இல்லைனா வந்து வாட்டர்மெலான் கீ வைப்பான், மாஸ்டர் கீ வைப்பான். ஏன்னா இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் வைப்பான். அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ணியாச்சுன்னா மேலே வந்து கிளவி அனுப்பி விட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் சுத்தியில் எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். ஏன்னா இந்த பக்கம் ஒரு அதே மாதிரி ஒரு பலகை போட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பான். அதாவது எந்த ரூம் அப்படின்னா அந்த காக்கா இருக்கும் தெரியுமா ஒரு ரூம், அந்த ரூமில் வந்து பலகையெல்லாம் போட்டு அடித்து வச்சுருப்பான். அதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி போய் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், ஸ்ட்ரைட்டாக வந்தாச்சு. இப்போ வந்து சுத்தியில் வச்சு இன்னொரு பலகையும் உடச்சா இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இந்த பிளாங்கை வந்து நவுத்தி வச்சிடலாம். ஏன்னா நம்மளுக்கு தடுத்துட்டே இருக்கு. சூப்பருங்க, ஸ்பெஷல் கீ கிடச்சிருச்சு. இதில் வந்து நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை சோகத்தில் இருக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஸ்பெஷல் கீ எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு கன் பார்ட்டு. ஐயோ சூப்பரு. இதுதான் வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னடா ஸ்பெஷல் கீ கிடச்சிருச்சு, நம்மளுக்கு வந்து ஷார்ட் கன்னோட இன்னும் ஒரு பார்ட்டு கிடைக்கலையே, அதை நான் எப்படிடா போய் தேடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து கடைசியில் நம்மளுக்கு வந்து ஷார்ட் கன்னோட ஒரு பார்ட்டும் கிடச்சிச்சு. எதுக்குடா ஷார்ட் கன்னு இந்த ஸ்பெஷல் கீ இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் நாங்கள் போனதுக்கப்புறமா ஒரு பெரிய ஸ்பைடர் ஒன்று இருக்கும். அந்த ஸ்பைடரை வந்து நம்ம வந்து கன்னை வச்சு சுட்டாதான் அது வந்து க்ளோஸ் ஆகும். ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும், அது வந்து நம்ம கன்னை வச்சு சுட்டதுக்கப்புறமா அது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா ஸ்பைடர் வந்து வெளியே வராது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல போய் இந்த ஸ்பெஷல் கீயை போட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் கட்டிங் பிளேயர் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நாங்கள் வந்து இந்த எஸ்கேப் தான் பண்ணுறோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இப்போது செயின் கட்டர் தான் தேவை. செயின் கட்டர் நாங்கள் ஆல்ரெடி எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்பைடர் கீயோட டனலுக்குள்ளேயே போட்டாச்சு. இப்போ இந்த கட்டிங் பிளேயர் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிங் பிளேயரை கீழே போட்டால் கிளவி மேலே வருமே. இப்போ கிளவி வந்து மேலே வந்துட்டா, இப்போ கிளவி அந்த பக்கம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இறங்கி அந்த பக்கம் ஓட போகிறோம். அவ்வளோதான், கிளவி வந்து இப்போ நம்ம துரத்திக்கிட்டே வருவா. நம்ம துரத்திக்கிட்டே வரும்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பைடரோட டனலுக்குள்ளே போய் குதிக்க போகிறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லா விஷயமே இங்கே வந்து முடிஞ்சு போச்சு. இதோட நம்மளுக்கு வந்து ஸ்பைடர் டனலில் தான் வேலை. அதனால் வந்து இல்லையே, இன்னும் நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் மட்டும் இடிக்கிற மாதிரி இல்லை. உட்டன் ஸ்டிக்கு கிடச்சிச்சு, செயின் கட்டர் கிடச்சிருச்சு. அப்புறமா இன்னும் ஒன்று அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு என்னன்னு யாருக்குன்னா யோசிச்சிங்களா? ரஸ்டி பேட்லாக் கீ வந்து நம்மளுக்கு தேவை. ஏன்னா வந்து அங்கே ஒரு பெரிய குண்டுன்னு ஒரு பூட்டு இருக்கும், குண்டாக ஒரு பூட்டு. அந்த பூட்டை திறக்கணும் அப்படின்னா ரஸ்டி பேட்லாக் கீ வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பொருள். அதனால் வந்து இப்போ இந்த ஒரு குச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த குச்சி கண்ணை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த குச்சி எடுத்துகிட்டு போய் இந்த குச்சி கண்ணோட ஆட் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், ஷார்ட் கன் எடு, புல்லட்டை லோட் பண்ணு, அவ்வளோதாங்க. இப்போ வந்து இந்த கன்னை கீழே போட்டு கிளவி போட போகிறோம். 1 2 3 வாட்டி போட்டு இன்னும் கிளவி இன்னும் வரல. 4, என்னடா இது 5,
5 வாட்டி போட்டாச்சு, இன்னுமே வந்து கிளவியை காணும். கிளவி எங்கன்னே தெரியல. என்னடா இது, கிளவி ரொம்ப நேரமாக வரமாட்டாளே. அடாடா 6 வாட்டி போட்டேன். 6 வாட்டி போட்டோம், இந்த கிளவி காது கேட்கலையா என்ன? கிளவி நம்ம வந்து இங்கே கீழே வரும்போது மேலே அந்த ஸ்பெஷல் கீ ரூம் கிட்டே இருந்தா, அதனால தான் வந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது போல். அதனால வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்கிறதுக்குள்ளே கிளவி வந்துட்டா. அவளை ஒரே அடியாக அடிச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து ஒரு புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பைடரோட ரூம்குள்ளே போயிட்டு ஸ்பைடரை வந்து நம்ம வந்து அடைக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பைடரோட ரூமுக்கே வந்துட்டு இப்போ வந்து இந்த சைடுக்காக போகணும். ஏன்னா நேராக போனீங்கன்னா ஸ்பைடர் வந்து நம்மளை சாப்பிட்றோம். இப்போ வந்து இதை வந்து நம்ம சுற்றலாம் கரெக்டாக. இந்த இது க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து நேராக போயிட்டு நம்ம இதை திறந்து பார்த்தா சூப்பருங்க, ரஸ்டி பேட்லாக் கீ வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதாவது வந்து இந்த சீவேஜ் எஸ்கேப்புக்கான கடைசி பொருள் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. அதனால் வந்து இதோட நம்ம இந்த எஸ்கேப்பை பண்ணி முடிச்சிடலான்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துடுவாளே. எங்கேருந்து தான் இவளுக்கு மூக்கு வேர்க்குமா தெரிலப்பா எனக்கு. மடன்னு வந்துடுறான் நல்லா. இது பேர் நம்ம ஏஞ்சலினாவா ஏதோ ஒரு பேர், அதுனா எதுனா தெரில நம்மளுக்கு. ஓகே, இப்போ வந்து இந்த ரஸ்டி பேட்லாக், ஐயோ எம்மாம்பெரிய காலு இங்கே தாங்க இருக்குது, இது நம்மளை பார்க்கல. ஓகே, இப்போ வந்து அது அந்த பக்கம் போயிடுச்சு. நம்ம வந்து அவன் வரத்துக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த ரஸ்டி பேட்லாக் கீ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போட்டு வச்சிடலாம். நம்ம வந்து எல்லா பொருளையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து போய் எடுத்துகிட்டு வரணும் இல்லைனா. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு எல்லா ட்ரைனேஜும் ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செயின் கட்டரை வச்சு செயினை கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ரஸ்டி பேட்லாக் கீயை வச்சு அந்த பூட்டை திறந்தாச்சு. பூட்டை திறந்தாச்சு. அடுத்து உட்டன் ஸ்டிக்கை வச்சு ஒரு திருப்பணும் அப்படின்னா சீவேஜ் எஸ்கேப்புக்கான டோர் ஓப்பன். அவ்வளோதாங்க, சீவேஜ் எஸ்கேப்புக்கான டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்த கேமில் டெடி எஸ்கேப் பண்ண போகிறோம்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் தம்ப்நெயிலில் சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு அந்த டெடியை தான் வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு கீழே வந்து இங்கேருந்து தப்பிக்க போகிறோம். டெடி பொம்மையோடு நம்ம இந்த வீட்டிலேருந்து தப்பிக்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கு அந்த ஸ்பைடரை வந்து இந்த பக்கம் கூட்ட வரணும். ஏன்னா அது ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டுருக்கு. அப்புறமா அது வந்து எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எங்கே போச்சுன்னு தெரியாது, டக்குன்னு போயிடணும். இப்போ வந்து இந்த பக்கமாக வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டெடி எடுக்க போகிறோம். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெடியை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா கிளவியும் சரி இந்த ஏஞ்சலினா ஸ்பைடரும் சரி நம்மளை வந்து துரத்திக்கிட்டே வரும். அதுக்கு வந்து சத்தம் வேணும் அப்படின்லாம் தேவையில்லை. நம்மளை வந்து டெடி எடுத்துட்டோம் அப்படின்னாலே அவங்களுக்கு 2 பேரோட கண்ணும் வந்து ரெட் கலரில் ஆகி நம்மளை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வந்து கிராணி மட்டும் தான் துரத்துவா அப்படின்னு நினச்சி நான் வந்து டெடி எடுத்துகிட்டு கிராணிக்கிட்ட இருந்து மட்டும் தப்பிச்சிட்டேன். ஆனால் கீழே போய் பார்த்தா தான் ஸ்பைடரும் வந்து நம்மளை துரத்தோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா போய் அந்த டெடி பொம்மை அதை வந்து எடுக்க போகிறோம். ஏன்னா வந்து ஸ்லெண்ட்ரினாக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மை வந்து அந்த டெடி பொம்மை. அதனால் வந்து இப்போ நம்ம போயிட்டு அந்த டெடி பொம்மையை எடுத்துடலாம். இங்கே இருக்குது பாருங்கள் டெடி பொம்மை. இது எடுத்த உடனே வந்து ஒரு ஹார்ட் பீட் சவுண்டு ஒன்று கேட்கும். இப்போ அந்த ஹார்ட் பீட் சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து கிளவியோ இல்லைனா வந்து அந்த ஸ்பைடரும் சரி 2 பேரோட கண்ணுமே பயங்கர ரெட்டில் இருக்கும். அந்த கண்ணு ரெட்டாக இருக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து பயங்கர டேஞ்சரு. நம்மளுக்கு வந்து எந்த இது எப்படி எஸ்கேப் ஆனாலும் நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க கண்டிப்பாக. அதனால் வந்து எனக்கு இது தெரியாமலே போயிடுச்சு. தெரிஞ்சு தான் நான் அப்போயே சேஃபாக இருந்திருப்பேன். அதனால் வந்து இப்போ கொஞ்சம் இதுவாக தான் விளையாடணும். ஏன்னா வந்து என்னடா இது நம்மளை பார்த்த மாதிரியே சத்தம் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு கவனிக்கவே இல்லை. நீங்களே பாருங்களேன் இப்போ என்ன நடக்கும்னு மட்டும் பாருங்கள். நான் அப்படியே ஜாலியாக டெடி எடுத்துகிட்டு ஜாலியாக ஆடிக்கிட்டே போவேன். ஏன்னா அப்படியே சாப்பிட்றோம். இது பாருங்க எவ்வளோ பெரிய வாயி, அம்மாடி. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க நம்மளை. இப்போ வந்து நம்ம மறுபடியும் போயிட்டு டெடி எடுத்துகிட்டு நான் வந்து கீழே வந்துட்டேன். இப்போ டெடி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பைடர் வந்து அந்த பக்கம் பொறுமையாக போயிட்டுட்டோம். போனதுக்கு அப்புறமா டெடி எடுத்துகிட்டு பறக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த டெடியை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த சீவேஜ் எஸ்கேப் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட நம்மளோட இந்த டெடி எஸ்கேப் சீவேஜ் எஸ்கேப்பும் சரி டெடி எஸ்கேப்பும் சரி சிறப்பாக முடிச்சிடலாம். இப்போ வந்து இந்த டெடி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஓடிடலாம். அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரெட் ஜோன் கேமிங். பாய் பாய், டேக் கேர்.